ஆனால் நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் கண்ண மூடுறதுக்கு முன்னால ஒரு மலக்க பார்க்காமல் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வராது. ஒரு மலக்குக்கு முகம் கொடுக்காம மௌத்தாகுவதும் கிடையாது. அவர்கள்தான் மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இந்த மலக்குல் மௌத்தை பத்தி பேசுறது மிச்சம் குறவு. இவர்களுக்கு இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்துர்ருல் மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகின்ற சரித்திரம். அல்லாஹ் 7 வானம் 7 பூமி எல்லாம் படைச்சு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க நாடிய ரப்பு அரிஷுக்கு சொந்தமான அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒருத்தரை எடுத்து உலகத்துக்கு போய் பூமிக்கு போய் நான் மனுஷனை படைக்க போறேன், 4 திக்கில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க என்று அனுப்பினான். அந்த அரிசிக்கு சொந்தமான மலக்கு பூமிக்கு வந்தாரு, குனிராறு மண் எடுக்க. காலத்தில் அருள் பூமி பேசிச்சு அஸ்அலுக பில்லதி அர்ஸலக், ஏ மலக்கே, எந்த ரப்பு உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அந்த ரப்புடைய பெயரை சொல்லி கேட்கிறேன். ஏண்டே உங்களுடைய பாஷையில சொல்றேன்டா, அல்லாஹுக்காக வேண்டி கேட்கிறேன், தயவு செய்து என்ன எடுத்துட்டு போவான. அல்லா தஅஹுத மின்னியல் யௌம ஷைஆ யகூனு நஸீபுன் கதன், நீங்க என்ன எடுத்துக்கொண்டு போகாதீங்க. ஏன் தெரியுமா? பூமி பேசுறத பாருங்க. நீங்க இதை எடுத்துக்கொண்டு போவீங்க. அல்லாஹ் மனுஷனை படைக்க போறான், அதை 2 கூட்டமா பிரிக்க போகிறான். ஒரு கூட்டம் சொர்க்கவாதி, இன்னொரு கூட்டம் நரகவாதி. எனவே எனக்கு நரகத்தில் ஒரு பங்கு கிடைக்கும். அந்த நரகத்தை மட்டும் என்னால தாங்க இயலாது. பூமி பேசிச்சு. பூமிக்கு இருந்தது நரகத்துடைய பயம். சுப்ஹானல்லாஹ். ஆனா சொர்க்கத்துக்கு ஒன்றோ சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நரகத்தை பத்தி கேட்டு நரகத்துடைய பயம் இல்லாமல் போச்சு. பூமி எப்படி சொன்ன, கொண்டு போகாதீங்க, நானும் மாட்டிக்கொள்வேன் நரகத்துல. இந்த மலக்கு ஃபதரகஹா, அல்லாஹ்ட வேற சொன்னனே யாரும் எடுப்பாங்களா? அல்லாஹ்வுக்காக செஞ்சுதாங்கன்ற எல்லாரும் சரண்டர் ஆயிடுவோம். அல்லாஹ்வுக்காக நீ பொறுக்கெடுப்பணும்னா அங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறது கிடையாது. யார் எந்த முஸ்லீமும் ஈமானுள்ள ஒருத்தனும் மீற மாட்டான். மலக்கு யாரு? ரிட்டன் போனாங்க வெறும் கையோட ரப்பிடத்துல. அந்த மலக்க பார்த்து அல்லாஹ் கேட்ட, நான் உன்னை உலகத்துக்கு அனுப்பினது மண்ணை கொண்டு வர, நீ ஏன் வெறும் கையோட வந்தாய்? ஏன் மண்ணை கொண்டு வரல? கொண்டு வரக்கூடிய காரணத்தை சொல்லு. சொன்னது சஅலத்னி பிக யா அல்லாஹ், அந்த பூமி ஓண்ட பேரை சொல்லி கேட்டுச்சு ரப்பே, நான் எப்படி எடுப்பேன்? அதனால திரும்பி வந்தேன். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு மலக்கா அனுப்பி அல்லாஹ் பார்த்தான். ஒவ்வொரு மலக்கிட்டும் இதே வேண்டுகோளை விடுத்தது, வெறும் கையோட வந்தது. கடைசியாக மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை புரக்கி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். குனிறாங்க. பலம்மா ஹவாலியா ஹுத, மண்ணை எடுக்க குனிறாங்க. காலத்தில் அருள், ஏற்கனவே விடுத்த வேண்டுகோள் ரிக்வெஸ்ட் இந்த பூமி விடுத்தது. ஒரு கணம் எலும்பி நிமிர்ந்து பார்த்தார்கள் பூமியை. சொன்னார்கள், பூமியே, யா அருள், நீ உன்னுடைய ரிக்வெஸ்ட் என்னிடத்தில் முன்வைக்கிறாய், இது உன்னுடைய வேண்டுகோள். ஆனா ஏண்ட ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். உன்ட வேண்டுகோளை நிறைவேற்றதா ரப்புடைய கட்டளைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இன்னல்லதி அர்சலனி அஹக்கு பித்தாஅத்தி மின்கி, ஏ பூமியே, உன்ட வேண்டுகோளுக்கு கட்டுப்படுவதை விட என்ற ரப்புடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவதுதான் நான் தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி பூமியுடைய வேண்டுகோளை உதாசீனம் செய்துட்டு 4 திக்குகளில் இருந்தும் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல ஒப்படைத்தார்கள். இந்த சரித்திரத்தை வச்சுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் மலக்குல் மௌத் என்ற பட்டம். நீங்க தான் சரி, இந்த பொறுப்புக்கு நீங்க தான் சரி.
நீங்க எதையும் பொருட்படுத்த மாட்டீங்க, ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த பொறுப்பை செய்யறதுக்கு நீங்க தான் தகுதி. இந்த சரித்திரம் தான் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற பட்டத்தை கொடுத்தது. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். 600 இறக்க, 600 இறக்க. ஒரு இறக்கைய விரிச்சாண்டா கண் சிமிற்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து பூமிக்கு வருவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா தண்ணியும் எடுத்து அவருடைய தலையில ஊத்தினா ஒரு சொட்டு தண்ணி கீழே விழாது. கேள்விப்பட்டீங்களோ? மலக்குல் மௌத்தை பத்தி யாருக்கு தெரியும்? இவர்கள் யார்? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ரிவாயத் செய்கிறார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-தذ்கிரா என்ற தன்னுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகிறார்கள். இன்னலஹு சிஃபாத்தின், மலக்குல் மௌத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மலக்குல் மௌத்தை பற்றி சாதாரணமாக பேசுகிறோம். அதற்கு முன்னால் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்தார்கள். கேட்டார்கள், யா அல்லாஹ், மலக்குல் மௌத்துடைய சுயரூபத்தை நாம் பார்க்கணும், சுயரூபத்தை பார்க்கணும். அதுவும் எந்த சுயரூபம் தெரியுமா? காபிர்களுடைய ரூகை பறிக்குகின்ற அகோரமான தோற்றத்தை நான் பார்க்கணும். யா ஆதம் இன்னலஹு சிஃபாத்தின், ஆதமே, அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கிறது. லா தக்திரு அலன் நதுரி இலைஹா, அந்த தோற்றத்தை உங்களால பார்க்கலாம். வானம் ஆதம் கேட்காதீங்க, இல்லையா அல்லாஹ், நான் பார்க்கணும். அடம் பிடித்தார்கள். வலது சைடுல ஜிப்ரீல், இடது சைடுல மீகாயில், நடுவுல மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மலக்குல் மௌத்தை ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 இறக்க, மலக்குல் மௌத் அவர்களுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் 4000 இறக்கைகள், 4000 இறக்கைகள். ஒன்றை விரிச்சா 7 வானத்தை தாண்டி போகும், அடுத்ததை விரிச்சா 7 பூமிக்கு கீழால போகும். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் இலங்கை அல்ல, கண்டி அல்ல, ஸ்ரீலங்கா அல்ல, இந்தியா அல்ல, ஏசியன் கண்ட்ரிஸ் அல்ல, முழு உலகமும் 7 வானம் 7 பூமி, மனித இனம், ஜின்னினம், மலக்கு இனம், அத்தனை படைப்புகளும் மலக்குக்கு முன்னால் ஒரு சகனில் வைக்கப்பட்ட சாப்பாட்டை போன்றிருக்கும். நினைச்ச மாதிரி புறக்கி எடுப்பார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவுல யாருடைய லிஸ்ட் அவர்களுடைய கரத்துக்கு போகுதோ, சகன்ல இருந்து நாங்க 5 இடத்திலிருந்து கரிய புறக்குற மாதிரி புறக்குவாங்க. இவங்கதான் மலக்குல் மௌத். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மலக்குல் மௌத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, ஆதம், நான் எல்லா இறக்கைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் விரிக்கிறதில்ல. ரசூல்மார்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் இவர்களுடைய ரூஹை பறிக்கிறதுக்கென்று சில இறக்கைகளை விரிக்கிறேன், பாருங்கள் என்று விரிப்பார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இறக்கையை விரிக்கும் போது ஒவ்வொரு இறக்கையிலிருந்தும் ஒவ்வொரு விதமான வாசனை. சுப்ஹானல்லாஹ். அந்த இறக்கையை விரிக்கும் போது மலக்குல் மௌத்துடைய தோற்றம் சொர்க்கத்துடைய அழகு. அதை கற்பனை பண்ண இயலாது. அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துடைய அழகு. இந்த தோற்றத்தை பார்த்த மாத்திரத்துல தான் சொர்க்கவாசிகளுடைய முகத்துல சிரிப்பு வருது. சொர்க்கத்துடைய தோற்றத்தை பார்த்தா மர சிரிப்பு வராமே ஆயிக்கும், வராமே ஆயிருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், ஆதம், இன்னொரு சைடு இருக்குது, எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த சிறகுகளை நான் விரிக்கிறது காபிர்களுக்கு, மஜூசிகளுக்கு, யகூதி நசாராக்களுக்கு, பாவிகளுக்கு. அதை நீங்க பார்க்காதீங்க. லா தக்திரு அலன் நதுரி இலைஹா, அந்த தோற்றத்தை உங்களால பார்த்து சகிக்கலாது. வானம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தே அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டது. அப்பா அதை பார்க்கத்தான் அனுமதி. ஏண்டா எனக்கு எப்படி அந்த தோற்றத்தை நீங்க காட்ட மாட்டீங்க? என்ன, நபி மௌசூமீன்கள் அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தில் இருக்கிறேன். அதனால நான் மௌத்தாரத்துக்கு முன்னால ஒரு தடவை பார்க்கணும் தான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன். அதனால காட்டுங்க என்று சொன்ன மாத்திரத்துல சில இறக்கைகளை விரிப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அது மாதிரி பயங்கரமான தோற்றம் அந்த மனிதன் உலகத்துல முகம் கொடுத்திருக்க முடியாது. கருத்த நிறத்துல பயங்கரமான தோட்டம். அதனாலதான் ஹதீஸுடைய கருத்து வருகிறது, சக்கராத்துடைய வருத்தத்துல ஆக
ஆக ஒரு இக்கட்டான கட்டம் தானா மலக்குல் மௌத்தை பயங்கரமான தோற்றத்துல பார்க்கிறதும் பயங்கரமான ஒரு அதாபம். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மலக்குல் மௌத்தை சில இறக்கைகளை விரிப்பார்கள். அந்த இறக்கைகளில் இருந்து நெருப்பு பொறிகள் தெரித்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு சிறகுடைய ஓரத்திலும் இரும்பினாலான நெருப்பினாலான தம்பட்டிகள் ஆயுதங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த பார்த்த மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சத்தம் போட்டு மயக்கத்துல சுருண்டு கீழே விழுந்தாங்க. எவ்வளவு நேரம்? 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலமா? இல்ல கண்ணியமானவர்களே, எந்த சனிக்கிழமை மயக்கத்துல விழுந்தாங்களோ அடுத்த சனிக்கிழமை தான் நபிக்கு முழிப்பு வந்துச்சு. என்னது? மௌத்தாக்க வரல, உயிரை பறிக்க வரல, சும்மா காட்டினது. ஒரு நபிக்கு அந்த மலக்குல் மௌத்துடைய பயங்கரமான தோற்றத்தை பார்க்க முடியாமல் 7 நாட்கள் மயக்கத்துல கிடந்தாங்கண்டா, பாவத்தோட நானும் நீங்களும் முகம் கொடுத்தா எப்படி சமாளிக்கிறது? எப்படி சமாளிக்கிறது? எனவே கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்படிப்பட்ட மலக்குல் மௌத்தை தான் நானும் நீங்களும் பார்க்க போறோம். இப்படிப்பட்ட மலக்குல் மௌத் நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, சொர்க்கத்துடைய தோற்றத்தோடு இப்ப மௌத்து வந்தா வருவாங்களா, அல்லது ஜபானியாக்கள் நரகவாதிகளுடைய தோற்றத்தோடு இந்த கட்டத்துல மௌத்து வந்தா வருவாங்களா? முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஏண்டே உங்களுடைய. எனவே கண்ணியமானவர்களே, அந்த கட்டம் சக்கராத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் மலக்குல் மௌத் 5 தடவை பார்க்கறாங்க, 5 தடவை நோட் பண்றாங்க. லிஸ்ட் இருக்குது கையில, இன்றைக்கு இவர்ட பேர் இருக்குதா, இன்றைக்கு இவர்ட லிஸ்ட் இருக்குதாண்டு 700 கோடி மக்களையும் ஒரு நாளைக்கு 5 விடுத்த மலக்குல் மௌத் பார்க்கறாங்க. அந்த பேர் மட்டும் வந்துட்டா கண்ணியமானவர்களே, அடுத்தது அவகாசம் இல்ல, எங்கட கண்ணுக்கு தென்படுவாங்க. சான்ஸே இல்ல. சக்கராத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்ன லிகுல்லி ஷஅரத்தின் அலமா. ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வருத்தம் இருக்குது. ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வருத்தத்தை எடுத்து ஒட்டுமொத்தமான படைப்பினங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை தாங்க முடியாமல் முழு படைப்பினங்களும் செத்து மாய்வாங்க. சக்கராத் கொடூரம். கண்ணியமானவர்களே, சக்கராத்துடைய கட்டத்துக்கு உதாரணம் சொல்றேன்டா, ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சிக்கிறாங்க. சிலங்க சொல்லிக்கிறாங்க 1000 வெட்டு உடம்புல வெட்டினா, 1000 வெட்டு ஒரு உடம்பை வச்சுக்கொண்டு உசுரோட வெட்டினா எவ்வளவு வருத்தமோ அதை விட பயங்கரம். சுருக்கமா சொல்றேன்டா, ஒருத்தன் 1000 வருஷம் வாழ்றான், 1000 வருஷமும் அவன் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறான் வைங்க. இவன் பட்ட கஷ்டமும் சக்கராத்துல ஒரு செகண்ட் அனுபவிக்கிறது இருக்குது, அது ஆக கொடூரமானது. சுப்ஹானல்லாஹ். ஏரியல் ஷரோன் சில விஷயங்கள் எடுத்து சொன்னா தான் புத்திக்கு படுற. 8 வருஷம் கோமா என்று உலகம் பேசி, 8 வருஷம் கோமால யாரு வைத்தியம் சொல்லிச்சு. அவன் அல்லாஹ் எப்படி சோதிச்சான் தெரியுமா? எப்படி அல்லாஹ் ஷரோன இஸ்ரவேல் முன்னாள் ஜனாதிபதிகள் எப்படி சோதிச்சான் தெரியுமா? நோயில படுக்க போட்டான். அவன் கால்ல, கெண்டை கால்ல, குதிகால்ல ஒரு சத்திர சிகிச்சை ஆபரேஷன் வரும். அதை முடிக்கிற தோடு அது அப்படியே கரண்ட காலுக்கு வரும், அப்படியே கெண்ட காலுக்கு வரும், அப்படியே தொடக்கி வரும், அப்படியே இடுப்புக்கு வரும், வயிற்றுக்கு வரும், நெஞ்சுக்கு வரும், தலை வரைக்கும் அந்த ஆபரேஷன் நடக்கும். கண்ணியமானவர்களே, வைத்தியம் சொல்லிச்சு 8 வருஷம் கோமாண்டி. அவன் செஞ்ச அநியாயம், அவன் ஓட்டின ரத்தம், அவன் செஞ்ச சித்திரவதை அல்லாஹ் புடிக்க நாடிய இடம் சக்கராத். 8 வருஷம் அல்லாஹ் அவனை சக்கராத்துல புடிச்சான். 8 வருஷம் கோடான கோடி வருஷம் வாழ்ந்து சித்திரவதை அனுபவிக்கிறத விட அந்த 8 வருஷ சக்கராத்திக்குது, அது கொடூரமானது. கண்ணியமானவர்கள், இந்த சக்கராத் யாரையும் விட்டு வைக்காது, யாரையும் விட்டு வைக்காது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட விட்டு வைக்கலையே. கண்ணியமானவர்களே, 3 நாள் மௌத்தாகிறதுக்கு
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் கைஃப தஜிதுக, எப்படி இருக்குது நாயகமே, இப்ப உடம்புக்கு நல்லமா, லேசா, நல்லா ஐக்கிதா? நோய் விசாரிச்ச யாரு? ஜிப்ரீல். சொன்னாங்க ஜிப்ரீல், எந்த லேசும் இல்ல ஜிப்ரீல், வருத்தம் கூடிக்கொண்டே போகுது ஜிப்ரீல், அடிக்கடி மயக்கம் வருகிறது ஜிப்ரீல், இமாம் ஜமாத்தை கூட பரலான தொழுகைய தொலைலாம் மீக்குது ஜிப்ரீல். வருத்தத்தோட சொல்றாங்க, கவலையோட போறாங்க. 2வது நாள் இதே மாதிரி அதைவிட கஷ்டம். 3வது நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. யா ரசூலல்லாஹ், தலைமாட்டுல வந்து நின்றாங்க. நாயகமே, வெளியில ஒருத்தர் இருக்கிறாரு, அனுமதி கேட்கிறாரு. நீங்க அனுமதி கொடுக்காம உங்களோட வீட்டு வாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது அவருக்கு ஹராம், ஏலாம். சொன்னாங்க யாரு? யாரும் இல்ல யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத் நிக்கிறாரு வெளியே. சுப்ஹானல்லாஹ். வர சொல்லுங்கண்டாங்க. வர சொல்லுங்க ஆளு. யா ரசூலல்லாஹ், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏண்டா இது உங்களுக்கு உண்மையிலே ஸ்பெஷல் சான்ஸ். இது ஆரம்பத்தில் சொன்னேன், யாருக்கும் கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கூட திடீரென்று தான் நின்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட திடீரென்று தான் நின்றாங்க. யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் இல்ல, கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க போவதும் கிடையாது. இது உங்களுக்கு ஸ்பெஷல் சான்ஸ். சொன்னாங்க வர சொல்லுங்கப்பா. மலக்குல் மௌத் வந்து கால் மாட்டுல நிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், 2 ஆப்ஷனோட வந்திருக்கிறேன். 2 ஆப்ஷன் என்ன? ஒன்று, நீங்க தாயுடைய வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருக்கும் போது கலா கதிரின் அடிப்படையில் அல்லாஹ் முடிவு செஞ்ச கட்டம், உங்களோட ரூஹ பறிக்கலாம். அப்படி இல்ல 2வது ஆப்ஷன், எவ்வளவு காலம் உலகத்துல வாழ விருப்பமோ அவ்வளவு காலம் உலகத்துல உங்களுக்கு வாழலாம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இஃஅல் மா துமர் பிஹி, மலக்குல் மௌத் அவகாசம் வானம், தேவல்ல, மேல் மிச்சமான காலம் எனக்கு பிச்சை தேவல்ல. ஏண்ட கலாக்கதிர் லவ்குல் மஃபூல் அல்லாஹ் எனக்கு எதை நிர்ணயித்தானோ அந்த அஜல் போதும், ஏண்ட ரூஹ பறிங்கண்டுவாங்க ரசூலுல்லாஹ். மலக்குக்கே தைரியம் இல்ல பறிக்க ரசூலுல்லாஹ்ட ரூஹ. யாருக்கு தைரியம் வரும் கண்ணியமானவர்களே? நபியோட ரூஹ பறிக்க யாருக்கு தைரியம் வரும்? மலக்குக்கு தைரியம் இல்ல. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கால் மாட்டுல இருந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கட்டளைக்கு தான் அல்லாஹ் எனக்கு அடிபணிய சொல்லிக்கிறான் என்று சொல்லி ரூஹ இழுக்க ஆரம்பிப்பாங்க. பெருவரல் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் இழுக்கப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ் அலா இன்னலில் மௌத்தி லசகராத். ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கதறினார்கள், துடித்தார்கள். கண்ணியமானவர்கள், குளிர்ந்த நீர் பக்கத்தில் வைக்கப்பட்டு ஒத்தனம் கொடுக்கப்பட்டுச்சு. சொன்னாங்க, ஏ மனித சமூகமே, மௌத்துக்கு சக்கராத் என்று இருக்கிறது, இது யாரையும் விட்டு வைக்காது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட இந்த சக்கராத் விட்டு வைக்கல. கேட்டாங்க, மலக்குல் மௌத், சக்கராத் இவ்வளவு கஷ்டமா? சக்கராத் இவ்வளவு கொடுமையா? சொன்னாங்க மலக்கும், யா ரசூலல்லாஹ், 70ல் 1 உங்களுக்கு, 70 பிரிச்சு ஒரு பங்கு உங்களுக்கு, மற்றவங்களுக்கு 70 மடங்கு மேல. சொன்னாங்க. அந்த கட்டத்துல மலக்குல் மௌத்தை பார்த்து ரசூலுல்லாஹ், மலக்குல் மௌத் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான இந்த உம்மத்துடைய சக்கராத் எனக்கு தாங்க, எல்லாட்ட சக்கராத்தையும் எனக்கு தாங்க. என் உம்மத்து சக்கராத்தை தாங்காது. என் உம்மத்து சத்தியமா இதுக்கு முகம் கொடுக்கலாம். எனவே எனக்கு தாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சக்கராத்துல ரசூலுல்லாஹ் அவருக்கு கேட்டாங்க, ஏண்டே உங்களுடைய சக்கராத்த கண்ணியமானவர்களே, இந்த நபியை பின்பற்றது எங்களுக்கு வெட்கமாயிக்கு, இந்த நபியோட சுன்னத் எங்களுக்கு கேவலமாயிக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஆயிஷா சித்திகா, எப்படி கஷ்டம் தெரியுமா? பக்கத்தில் இங்க அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் யாரு? ஆயிஷா நாயுடைய சகோதரர். அவருடைய பொக்கெட்ல மிஸ்வாக்கிக்குது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்துல் ரஹ்மான், கொஞ்சம் மிஸ்வாக்க தாவாப்பான்னு கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ்வோட வாயில பேச்சு வருகிறது இல்ல. சக்கராத் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, சமூகமே சக்கராத் இருக்குது, பாவத்தோட மட்டும் கொடுத்துடாதீங்க, மாட்டிக்கொள்வீங்க. ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர்,
அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சொல்றான். முதலாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் ஃபஸ்தஹிக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ள ஒட்டுமொத்தமான ஜீவராசியும் அழிந்து நாசமாகும். யாரும் மிஞ்ச மாட்டாங்க. இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுற சில கூட்டங்களை தவிர வேறு யாரும் மிஞ்ச மாட்டாங்க. ஒன்று ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல், ஹமலத்துல் அர்ஷ், மலக்குல் மௌத், 5 பேர். கேப்பான் அல்லாஹ், மலக்கே யார் இருக்கிறீங்க? யா அல்லாஹ், ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார், இஸ்ராஃபீல் இருக்கிறார், ஹமலத்துல் அர்ஷ், 8 பேர். கடைசி கட்டம். அல்லாஹ் சொல்லுவானா, ஜிப்ரீல்ட ரூஹ பறிங்க, பறிக்கப்படும். மீகாயில் ரூஹ எடுங்க, எடுக்கப்படும். இஸ்ராஃபீல் ரூஹ பறிங்க, அவட ரூஹும் பறிக்கப்படும். கடைசி ஹமலத்துல் அர்ஷ், 8 மலக்குமார்களுடைய ரூஹ பறிப்பார்கள். மலக்குல் மௌத் பறிப்பார்கள். கடைசியா கேட்பான் அல்லாஹ், யா மலக்கல் மௌத், யார் யார் இன்னும்? யா அல்லாஹ், நித்திய ஜீவன், உனக்கு அழிவே இல்லையா அல்லாஹ், உனக்கு முடிவே இல்லையா அல்லாஹ், உனக்கு ஆரம்பமும் இல்லையா அல்லாஹ், அப்படிப்பட்ட நீயும் அப்துக ضعீஃப், பலகீனமான அடியான், பலகீனமான அடியான். ஏன் இந்த வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா? எப்ப ஹமலத்துல் அர்ஷுடைய ரூஹ பறிச்சாங்களோ, கண்ணியமானவர்களே, யாரு ஹமலத்துல் அர்ஷ்? விளையாட்டான படைப்பா இவங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் கேட்டான், யா அல்லாஹ், ஓண்ட அர்ஷ கொஞ்சம் சுத்தி பார்க்கணும், எனக்கு அவகாசம் தான், அவகாசம் வேணும். அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். 600 இறக்கை. ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு இறக்கைய திறந்தாங்கண்டா கண் சிமிற்ற நேரத்தில் அரிசிலிருந்து பூமிக்கு வருவாங்க. 600 இறக்கையை பயன்படுத்தி 1000 வருஷம் பறக்கிறாங்க. 1000 வருஷம். திரும்பி சொன்னார்கள், போதா ரப்பே, இன்னும் 1000 வருஷம் போதா. மொத்தம் 3000 வருஷம் 600 இறக்கைகளை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அரிசை சுத்திட்டு வராங்க. அல்லாஹ் கேட்டானா, யா ஜிப்ரீல், கைஃப வஜத்த அரிசி, அனுமதி கேட்டீங்க, அனுமதி தந்தேன், என் அரிசை சுத்தி பார்த்தீங்களே, எப்படி இருக்கிறேன் அரிசி? யா அல்லாஹ், நீ எவ்வளவு குதிரத்து வாய்ந்தவன், நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், நீ எவ்வளவு வல்லவன், ஏன் ஏன் பேசுகிறாய்? இல்லையா அல்லாஹ், எப்படி 7 வானத்தையும் எந்தவித தூணும் இல்லாமல் குதிரத் என்னும் அடிப்படையில் படைத்தாயோ, அதே போன்று உன் அரிசையும் எந்தவித தூணும் இல்லாமல் படைத்திருக்கிறாயே ரப்பே என்று சொன்ன நேரத்தில் ஜிப்ரீல், அப்படி இல்ல, அப்படி இல்ல, ஏண்ட அரிசிக்கு தூணிக்குது. ஒரு தூண் 2 தூண் அல்ல, 1000 தூண்கள் இருக்கிறது. நீங்க 600 இறக்கைய பயன்படுத்தி 3000 வருஷம் பறந்திருக்கிறீங்களே, ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூணுக்கு இன்னும் போய் சேரல. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா பெல்கனியில பறந்திருக்கிறாரு. 1000 வருஷம் 1000 தூண்கள் கொண்ட ரப்புடைய அந்த அரிசியுடைய விட்டம் எப்படி இருக்கும்? அந்த அரிசியுடைய பெருப்பம் சைஸ் எப்படி இருக்கும்? அந்த அரிசி இந்த 8 மலக்குமார்களுடைய தோல் புஜத்துல சுமந்து கொண்டிருக்கிறண்டா இந்த மலக்குடைய சைஸ். இதனாலதான் மலக்குல் மௌத் பாவிப்பார்களா, எப்ப இந்த ஹமலத்துல் அர்ஷுடைய ரூஹ வாங்குவாங்களோ அவங்களோட ஒட்டோவ வாயிலிருந்து வரும், அப்துக ضعீஃப், பலகீனமான அடியான் நான் இருக்கிறேன் ரப்பே. அல்லாஹ் சொல்லுவானாம், யா மலக்கல் மௌத், அலம் தஸ்மா கௌலி குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஏ மலக்குல் மௌத்தே, என்னுடைய குர்ஆன் திருவசனம், ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தான் ஆக வேண்டும் என்ற குர்ஆன் வசனம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் ரப்பே. அப்படின்னா உங்களோட ரூஹ நீங்களே கலட்டி கொள்ளுங்கள். மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரும். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில உட்காருவாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு எங்கட கால் ஒரு முள்ளு குத்தினா எவ்வளவு ஜாக்கிரதையா எடுப்போம், எவ்வளவு ஜாக்கிரதை. சுப்ஹானல்லாஹ். ரூஹு இழுக்க போறாங்க. இதுவரைக்கும் இழுத்து 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 பழக்கப்பட்டவங்க, அடுத்தவண்ட ரூஹ பறிச்சவங்க, இப்ப பறிக்கப்பட போறாங்க, கலட்டப்பட போறாங்க. ஒரு இடத்திலிருந்து ரூஹ இழுக்க ஆரம்பிப்பாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபஸாஹ ஸைஹதன், ஒரு சத்தம் போடுவாங்க, லவ் கானல் ஹலாயிகு அஹ்யாஅன்,
ஏற்கனவே செத்து மடிந்த ஒட்டுமொத்தமான ஜீவராசிகளும் உயிரோடு இருந்திருந்தா இந்த சத்தத்தை தாங்க முடியாமல் இதயங்கள் வெடித்து மாண்டு போயிருப்பார்கள். என்ன சத்தம் தெரியுமா? என்ன சத்தம் தெரியுமா? சக்கராத் இவ்வளவு கொடூரமானது என்று எனக்கு நேரத்தோட தெரிஞ்சிருந்தா, சக்கராத் இவ்வளவு பயங்கரமானது என்று எனக்கு நேர காலத்தோட தெரிந்திருந்தா, இந்த ரசூல்மார்கள், இந்த நபிமார்கள், இந்த சஹாபாக்கள், இந்த சுஹதாக்கள், இந்த நல்லடியார்கள், முத்தகீன்கள், தொழுகையாளிகளோட இன்னும் கொஞ்சம் நான் மிருதுவா நடந்திருப்பேனே, ஜாக்கிரதை அவர்களுடைய ரூஹை லேசா இழுத்திருப்பேனே. அதுதான் நாம் சத்தம். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த சக்கராத் மலக்குல் மௌத்தையும் விட்டு வைக்காது, விட்டு வைக்காது. நபியை விட்டு வைக்கல, மலக்குல் மௌத்தை விட்டு வைக்கல என்ற நானும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியமானவர்களே, எம்மாத்திரம். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதா சக்கராத் தொண்டிக்குது. இது சாதாரணமான கட்டம் அல்ல, இது இறப்புடைய கட்டம், ஓண்ட ஆகிரத்தை முடிவு செய்கின்ற கட்டம். தப்பி தவறி இந்த கட்டத்துல ஓண்ட நாக்குக்கு களிமா வரலண்டா, ஓண்ட கண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டல்லண்டா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதா நீ நரகவாதியா போயிடுவாய், உனக்கு கெட்ட மௌத்தாக மாறும். எத்தனை கெட்ட மௌத்துக்கு நாங்க முகம் கொடுத்து பார்த்திக்கிறோம் கண்ணியமானவர்களே. சாராயம் குடித்த நிலைமையில எத்தனை வாலிபர்களுடைய ரூஹ் போயிக்குது பாத்தில. எங்கட பகுதிகளில் எத்தனை வாலிபர்களுடைய இயப்போன பாட்டை இசைய கேட்டுக் கொண்டிருக்கும் போது எத்தனை பேருடைய ரூஹ் பறிக்கப்பட்டிருக்குது. நஊது பில்லாஹ். இதெல்லாம் எங்களுக்கு படிப்பின, இத பார்த்து படிப்பின பெறலண்டா. வேற எங்க கண்ணியமானவர்களை படிப்பின பெறுறது? சில மௌத்த பார்த்திக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நல்ல மௌத்து, எவ்வளவு நல்ல மௌத்து. கண்ணியமானவர்களே, படிப்பினைக்கு சொல்றேன், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு புள்ளக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும். ஒவ்வொரு வாப்பக்கும் அந்த பாக்கியம் உம்மக்கும் கிடைக்கணும். ஏண்ட உம்ம வாப்பக்கு கிடைச்ச மௌத்து, ஏண்ட உம்ம வாப்பக்கு கிடைச்ச மௌத்து. ஏண்ட வாப்பா 12 வருஷத்துக்கு முன்னால ஐசியூல. கண்ணியமானவர்களே, படிப்பினைக்கு சொல்றேன், படிப்பினைக்கு. இப்படிப்பட்ட மௌத்து எனக்கும் உங்களுக்கும் வரணும். இப்படிப்பட்ட மௌத்து என் உம்மா வாப்பாக்கு வரணும். கடைசி கட்டம், கடைசி கட்டம். பட்டைகள் எல்லாம் ஏத்தி இக்கட்டான கட்டம். டாக்டர் சொல்லிக்கிறாரு, இடது பக்கம் திருப்பி வாப்பவை அசைய விடாதீங்க, பட்டையெல்லாம் கலந்துடும். யார் இருந்தது? என் சகோதரர் 2 பேரும். 2 பேரும் பக்கத்துல மௌத்தாகிற நேரத்துல, வாப்பா மௌத்தாகிற நேரத்துல 2 பேரும் பக்கத்துல, உம்மா மௌத்தாகிற நேரத்துல எல்லாரும் பக்கத்துல. அல்லாஹ் தந்த பாக்கியம் கண்ணியமானவர்களே. என் வாப்பா திரும்ப பாத்திக்கிறாரு. நானா சகோதரர் மௌலவி ஒரு புதிய சாரம், ஒரு பெனியன் கொண்டு போய் என் வாப்பாவை சுடுதண்ணி வச்சு ஒத்தி கழுவி கையால புதிய உடுப்பை மாத்தி விட்டு படுக்க போட்டிக்கிறாங்க. வலது சைட் திரும்ப பாக்குறாங்க, 2 பேரும் உடல்ல. 2வது கட்டமா திரும்ப பாக்குறாங்க, உடல்ல. 3வது கட்டம் திரும்ப முயற்சிக்கின்ற நேரத்துல என் வாப்பா சொன்னாராம், எனக்கு விளங்குறது உங்களுக்கு எங்க வாப்பா விளங்குது, எனக்கு விளங்குறது உங்களுக்கு எங்க வாப்பா விளங்குது. அதோட இவருக்கு விஷயம் பட்டுருச்சு. மூத்தவருக்கு சொன்னாரு, விடுங்க, ஆள் விடுங்க. வலது பக்கம் திரும்பினாரு. வலது கன்னத்துல வலது கை, இடது கால்ல இடது கை. எந்த தூக்கத்தை ரசூலுல்லாஹ் தூங்கி காட்டி சுன்னத் என்று சொன்னார்களோ, கடைசி என்ற வாப்பட படுக்க ரசூலுல்லாஹ்வுடைய படுக்க. கண்ணியமானவர்களே, சகோதரன் நானா சொல்றாரு, பக்கத்தில் இருந்து முதலாவது வார்த்தை என்ற வாப்பட வாயிலிருந்து வந்தது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஹதீஸுடைய கருத்து வருது, யார் இக்கட்டான டென்ஷனான நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதுவார்களோ அந்த டென்ஷனை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். பெரியதை சொன்னது, அந்த கட்டத்தில் உண்ட வாப்பாக்கு அந்த ஆயத்து வந்தது சக்கராத்துடைய டென்ஷன் இல்லாமாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க 8 தடவை என் வாப்பட வாயிலிருந்து களிமா வந்துச்சு. 9வது தடவை நானா சொல்றாரு, சத்தம் இல்ல, ரூஹ் போயிட்டு. பெரிய ஹஜ்ரத் ஜிப்ரி ஹஜ்ரத் ரஹ்மானியா மதரசா
அவர்கிட்ட போயிட்டு கேட்டோம், எங்க வாப்பா இப்படித்தான் கடைசி கட்டத்துல 8 தடவை களிமா வஞ்சி வாயில. அவன் சொன்னாங்க, மகனே கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உன்னோட வாப்பாக்கு 8 சொர்க்கத்தால வேண்டிய சொர்க்கத்துக்கு போயிடும். அதனாலதான் அல்லாஹ் 8 தடவை களிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ஆறுதலா இல்லையா? பிரிந்தது கவலை, மௌத்து கவலை, ஆனா பிரிந்த விதம் சந்தோஷம். கண்ணியமானவர்களே, என்ற தாய் நோம்புக்கு 2 கிழமைக்கு முன்னால கடைசியா ஓதினது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியும் அவட வாயில் இருந்தது zikr, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எப்ப நாங்க வீட்டுக்கு போனாலும், எங்கட வீட்டுக்கு வந்தவர்கள் இருப்பீர்கள், ஒரு கட்டிக்குது, நாங்க பைக்ல என்ற நான வாகனத்துல ஏறினா வாசல்ல அந்த கட்டுல தலைய வச்சு கொண்டு ஆயத்துல் குர்சி ஓதி ஊதாம அனுப்பின சரித்திரமே இல்லை என்று உம்மா அனுப்பினது இல்ல. அப்படிப்பட்ட கடைசி 6 மணிக்கு பின்னால அழகா கால் மடிச்சு உட்கார்ந்து அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்து வலா நௌம் என்ற ஆயத்துல் குர்சியை என்ற உம்மா ஓதி கையில ஊதி அவங்கட கையாலே முழு உடம்பையும் தடாவினாங்க. அதோட வருத்தம் ஆரம்பிச்சது. சுப்ஹானல்லாஹ். ஏட உம்மா கடைசியாக ஓதின வார்த்தை ஆயத்துல் குர்சி. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யாரு ஆயத்துல் குர்சிய ஓதினாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் தடையா இருக்கிறது மௌத்து மட்டும்தான். மௌத்து மட்டும்தான். எனவே கண்ணியமானவர்களே, ஏண்ட உம்மக்கும் ஏண்ட வாப்பக்கும் அல்லாஹ் கொடுத்த மௌத்து அது கலிமாவுடைய மௌத்து. நான் ஏன் இத சபையில சொல்றேன்டா, இப்படிப்பட்ட மௌத்து எங்கள் எல்லாருக்கும் வரணும். எங்கள் எல்லாருக்கும் இந்த மௌத்து வரணும். எனவே இப்படிப்பட்ட மௌத்து வரணும் என்றா எங்கட வாழ்க்கையை அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்த்திக் கொள்ளணும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த புனிதமான, இந்த முபாரக்கான, இந்த பரக்கத்தான, அற்புதமான பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி எங்கட வாழ்க்கையுடைய குறிக்கோளை விளங்கி, இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரிஞ்சு, எங்களை படைச்ச நோக்கத்தை விளங்கி, எங்கட கடைசி கட்டத்தை பயந்து, மௌத்துடைய கட்டத்தை பயந்து, சக்கராத்துடைய கட்டத்தை பயந்து, பாவங்களுக்கு தௌபா செய்து இந்த பூமிக்கு மேலால் இந்த பிரகாசமான மாதத்திலிருந்து மனித புனிதர்களாக மாறி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களின் கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாழ் எங்களை பெற்று வளர்த்திந்த நிலைமைக்கு உருவாக்கி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. அவருடைய நோய்களை குணமாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே, அவருடைய மண்ணறைகளை நீ பொன்னறையாக மாற்றிடுவாயாக. அவருடைய கபறுகளை நீ சொர்க்கத்து பூஞ்சாவனமாக ஆக்கிடுவாயாக. அவருடைய கபறுகளை நீ கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கிடுவாயாக. அவருடைய கபர்களுக்கு சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் குர்ஆனோடு கழித்தவர்கள் யா அல்லாஹ், அவர்கள் சும்மா இருந்ததை விட குர்ஆனை சுமந்த காலம் கூட யா அல்லாஹ், அவர்கள் சும்மா இருந்ததை விட அவர்களுடைய நாக்கு திக்ர் செய்ததுதான் கூட யா அல்லாஹ், அவருடைய கையில எப்பயுமே தஸ்பீஹ் இருக்கும் யா அல்லாஹ். அதற்கு குர்ஆன், அவர்கள் ஓதிய குர்ஆன் சாட்சி யா அல்லாஹ், அவர்கள் இருந்த வீடு சாட்சி யா அல்லாஹ், அவர்கள் செய்த தஸ்பீஹ் சாட்சி யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் மண்ணறைக்குள்ள யா அல்லாஹ், அவர்களால் குர்ஆன் ஓத இயலா யா அல்லாஹ், அவர்களால் திக்ர் செய்ய இயலா யா அல்லாஹ், அவர்களால் ஔராது ஸலவாத் ஓத இயலா யா அல்லாஹ். எனவே எங்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்க ஓதுறோம் யா அல்லாஹ், நாங்க திக்ர் செய்றோம் யா அல்லாஹ், நாங்க தான தர்மம் செய்றோம் யா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய அந்த இபாதத்துடைய பரக்கத்தை எங்கள் உம்மா வாப்பாக்கு கொடுத்திரு யா அல்லாஹ். அதன் மூலமாக கபரை பிரகாசமாக்கிடு யா அல்லாஹ், அவருடைய கபரை வெளிச்சமாக்கிடு யா அல்லாஹ், சொர்க்க பூங்காவனமாக்கிடு யா அல்லாஹ். எங்கட 2 பேர் தாப்பனார் யா அல்லாஹ், எங்கட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இறந்தவர்கள் யா அல்லாஹ், அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ அனைவர்களையும் சொர்க்கவாதிகளாக மாத்திடு யா அல்லாஹ். நாளைக்கு இந்த உலகத்தில் எப்படி குடும்ப சகிதம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தோமோ ரப்பே, அதே போன்று யா அல்லாஹ் நாளைக்கு கியாமத்திலையும் சொர்க்கத்திலையும் உம்மா வாப்பாவோடு நாங்க எல்லாரும் குடும்பமாக இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுடைய முழு பரம்பரைக்கும் நசீபாக்கு யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எந்த நோக்கத்தை தந்து யா அல்லாஹ் இந்த ரமலானை தந்து யா அல்லாஹ் எந்த நோக்கத்தை நீ எதிர்பார்க்கிறாயோ யா அல்லாஹ் அந்த நோக்கத்தை இந்த ரமலானை கொண்டு அடையக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து யா அல்லாஹ். இந்த ரமலானை தந்தது யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாதியாக மாற்ற யா அல்லாஹ். இந்த ரமலானை தந்தது யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்க யா அல்லாஹ். எனவே ரப்பே அதற்கு முக்கியமான கட்டம் மௌத்துடைய கட்டம் யா அல்லாஹ். அது நிரூபிக்கின்ற கட்டம் மௌத்துடைய கட்டம் யா அல்லாஹ். அந்த கட்டத்தை எங்களுக்கு லேசாக்கி தா யா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கிறியா அல்லாஹ். சக்கராத்துடைய கட்டத்துல மட்டும் சோதிச்சிடாதே யா அல்லாஹ். எந்த சோதனைக்கும் பொறுமையாக முகம் கொடுப்போம் யா அல்லாஹ். சக்கராத்துல புடிச்சா என்றால் தப்பேலாது நாயனே. அந்த சக்கராத்தை லேசாக்கி தா யா அல்லாஹ். அந்த சக்கராத்தை லேசாக்கி தா யா அல்லாஹ். எங்கட வார்த்தை நாக்கு பேசுகின்ற வார்த்தையை களிமா வெளியாக்கிறியா அல்லாஹ். எங்கட கண்ணுக்கு காட்டுகின்ற காட்சியை சொர்க்கத்துடைய காட்சியை காட்டியா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போது எப்படி யா அல்லாஹ் நல்லடியார்கள் மௌத்தை இந்த உலகத்துல கண்கூடாக பார்த்தோமோ யா அல்லாஹ் அதே போல சிரிச்சு சிரிச்சு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல மௌத்தை மட்டும் தந்து எங்களுடைய முழு பரம்பரையை நீ கண்ணியப்படுத்திடுவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.